சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வெங்கடேஷம் அலிவேலு அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அருண், மருமக அஞ்சலி. அலிவேலம்மா பழைய காலத்து மனுஷி. பொட்ட பசங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கிற மனசு அவங்களோட இது. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமகளை வீட்டு வாசப்படி தாண்டி வெளியே போக விட மாட்டாங்க. அஞ்சலி என்னடானா கஷ்டப்பட்டு உக்காந்து சம்பாதிக்காம சாப்பிட்டா கல்லு கூட கரையாது அப்படிங்கிற மனஸ்தாபம் அவளுது. அவ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே 4 காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவ. அவ ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மாமியார் வீட்டை தாண்டி வெளியே போக கூடாது அப்படின்னு அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது அத்தையோட மனச மாத்தி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அலமேல் அம்மாவோட எண்ணம் நிறைவேறுமா, அஞ்சலியோட ஆசை நிறைவேறுமான்னு பாக்கலாமா? ஏங்க, இவ்வளவு விடிஞ்சாலும் காலு மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அலமேலு, என்ன பண்றது? எந்த வியாபாரம் செய்யறது? மழைனால வெளியவே போக முடியல. மழைக்கும் வியாபாரத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அது எப்படி அலமேலு சம்பந்தம் இல்லாம போயிடும்? நேத்து வரைக்கும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால விவசாயிங்களுக்கு வயல்ல வேலை இருக்குல்ல. ஆனா இப்போ மழை அடிக்குது இல்ல, மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால விவசாயிங்களுக்கு வயல்ல விதை போடுற வேலை இருக்கும். இவ்வளோ வேலை இருக்கும்போது விவசாயிங்க வரலனா எனக்கு மட்டும் அங்க போய் என்ன வேலை இருக்க போது சொல்லு பாக்கலாம். விவசாயிங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு. அவங்களே இல்லன்னா அவ்வளவுதான், நாடே முன்னேற முடியாது தெரியுமா? ஓஹோ, ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்காங்க. அப்பவே மருமக அஞ்சலி, பையனான அருண் அங்க வந்தாங்க. இததான் பட்டர்ஃப்ளை சீசன் சொல்லுவாங்கம்மா. அது என்னடாது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பட்டாம்பூச்சி சீசன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ விழுந்துகிட்டு இருக்கிற மழை கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். உங்க பாஷையில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, லோக்கல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலை பின்னாடி ஒவ்வொரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஏ அருண், பட்டாம்பூச்சி இங்க பறக்குது அப்படின்னா எங்கேயோ மழை பெய்யறதுக்கு என்னடா சம்பந்தம்? அது எல்லாமே அத்தைக்கு எப்படிங்க புரியும்? அப்படின்னா நான் புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. அம்மா, நீங்க என்னவோ பொட்ட பசங்க வீட்டை தாண்டி வெளியே போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா அஞ்சலிக்கு அவளே சுயமா சம்பாதிச்சு வாழணும்னு அவளோட ஆசை. ஒருவேளை அஞ்சலி நம்ம வீட்டு மருமகளா வராம இருந்திருந்தா, அவளுக்கு என்ன விட ஒரு நல்ல புருஷன் கிடைச்சு நல்ல மாமியாரு கிடைச்சிருந்தா, இந்நேரத்துக்கு அவ இந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் உமனா இருந்திருப்பா. ஏங்க, என்னங்க அத்தை முன்னாடி இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் சமாதானமா பேசுங்க. ஆஹா, போதமா போதும். புருஷனை தூண்டி விட்டதெல்லாம் தூண்டி விட்டுட்டு இப்போ நிறுத்த சொல்றியா? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி எனக்கு சம்பாதிச்சு காசும் குடுக்கறது வேண்டாம், அதை வச்சுக்கிட்டு நானும் வாழ்றதும் வேண்டாம். அத்தை, நீங்க அவரோட வார்த்தையை கேட்டு பேசாதீங்க அத்தை. கொஞ்ச நேரம் சமாதானமா இருங்க அத்தை. சரிடா, நீ இவ்ளோ பேசுறல, அதனால வியாபாரம் செய்யறதுக்கு நானு உன் பொண்டாட்டிக்கு உத்தரவு கொடுக்கறேன். அவளும் வியாபாரம் செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு நானும் பாக்கதானே போறேன். காலங்காலமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க அப்பாவே ஆளுங்க இல்லன்னு வீட்ல வந்து உக்காந்துகிட்டு இருக்காரு. பொண்டாட்டி அவ்வளோ புத்திசாலியானா கொற்ற இதே மழை காலத்துல என்ன வியாபாரம் செஞ்சு லாபத்தை சம்பாதிக்கிறான்னு பாக்குறேன். அலமேலு, பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான். என்னாலேயே இந்த மழை காலத்துல வியாபாரத்தை செய்ய முடியல. இப்ப போய் மருமகளை வியாபாரம் செய்யனா என்ன செய்ய போகுது? அம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. என் பொண்டாட்டிக்கு வியாபாரம் செய்யறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா இப்பவே போய் வியாபாரம் செய்யணும் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அவளால தானே எனக்கு இவ்ளோ பேச்சிங்க. அதனால மழை காலமான இந்த 3 மாசத்துல என்ன வியாபாரம் செய்யறாலும் செய்யட்டும். ஒருவேளை வியாபாரத்துல தோத்துட்டா வாழ்க்கை முழுக்க நான் சொல்ற மாதிரி உக்காந்துருக்கணும். ஏமா அஞ்சலி, உனக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதமா? அத்தை, காலம் ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி சம்பாதிக்கணும் அத்தை. நீங்க எனக்காக கொடுத்த இந்த 3 மாசம் கால அவகாசத்தை நான் எனக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ படுத்திக்கிட்டு சம்பாதிச்சு காட்டுறேன். இங்க பாருமா அஞ்சலி, அது சாத்தியமா? அத்தை, நீங்க பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் என் மேல நம்பிக்கை வையுங்கத்த, கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். சரிம்மா, இதுக்கு நீயே சம்மதம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த விதமான தடங்களும் இல்ல. நாளையில இருந்தே நீ உன்னோட வியாபாரத்தை ஆரம்பி. சரி, இப்ப எல்லாரும் கலைஞ்சு போங்க. அந்த நொடியில இருந்தே அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சா. ஒரு பக்கம் அத்தை கொடுத்த கால அவகாசம். ஆனா அத்தை கொடுத்த இந்த காலத்துல
நான் என்ன வியாபாரம் செஞ்சா நல்லா வளர முடியும்? இப்படி அஞ்சலி அன்னைக்கு நைட்டு முழுக்க உக்காந்து யோசிச்சு மறுநாள் நாள் காலையிலேயே வீட்டு முன்னாடியே ஒரு தள்ளு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நூடுல்ஸ் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அவளோட புருஷன் மாமனாரு கூட அவங்க கையாலான உதவிய மருமகளுக்கு செஞ்சாங்க. மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒருத்தர் கூட வந்து போனியே செய்யல. கடாயியே பாத்துக்கிட்டு கவலையோட நின்னுகிட்டு இருந்தா. அதே நேரத்துல அலமேலம்மா வந்து, என்னம்மா அஞ்சலி, ஏதோ புது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னோ சொன்ன, ஆனா இப்ப ஒரு ஆளு கூட வரல. அதுக்குதான் நான் சொன்னது பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. ஆனா இப்ப பாத்தியா உன் நிலைமை என்ன ஆச்சுன்னு? கொற்ற மழையில ஊருக்குள்ள ஒரு பூச்சியாச்சி நடமாடுதா பாத்தியா? சரி, ஆனதெல்லாம் ஆகட்டும், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சமைச்சு வை. அத்தை, மழை ஜோரா வரும்போதுதான் ஜனங்களுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அதனாலதான் நான் இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த. இந்த நூடுல்ஸோட வாசம் ஊரு முழுக்க பரவனாலே போதும், ஜனங்க நிதானமா வருவாங்க. நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்கத்த. ஆமா ஆமா, வருவாங்க வருவாங்க. கொற்ற மழையில உன்னோட நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு வரிசையா வரப்போறாங்க. மழை இன்னமும் அதிகமாச்சு. அந்த நேரத்துல அதே வழியா வந்துகிட்டு இருக்கிற ரகு ரவி 2 பேரும் ஒரு நிமிஷம் அங்க நின்னாங்க. அதுல ரவி, டே ரகு, எங்கிருந்தோ காரசாரமான காட்ட ஸ்மெல் வருது. கொற்ற மழையில இந்த ஸ்மெல் எங்கிருந்துடா வருது? ஏய், அங்க பாருடா, நம்ம அலமேலம்மா வீட்டு முன்னாடி யாரோ நூடுல்ஸ் வண்டிய போட்டிருக்காங்க, வாடா போய் பார்க்கலாம். அந்த நூடுல்ஸ் ஸ்மெல்லுக்கு அந்த வண்டி கிட்ட 2 பேரும் வந்து நின்னாங்க. அடடே அஞ்சலி அக்கா, நீங்களா? நம்ம ஊர்ல நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க இந்த நூடுல்ஸ சாப்பிடுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோமே. அப்பா, பரவாயில்ல, இனிமே நம்மளுக்கு நூடுல்ஸ் அப்படின்னா அஞ்சலி அக்காவோட கடை இருக்கே. தேங்க்யூ தம்பிங்களா. ஆமா, இத்தனைக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அக்கா, மழை வேற பயங்கரமா வருது, குளிரும் பயங்கரமா இருக்கு. காரசாரமான எக் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. தம்பி, ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா, எனக்கு வெஜ் நூடுல்ஸ் அக்கா, ஒரு பிளேட் கொடுங்க. தம்பிங்களா, இப்பவே சுட சுட செஞ்சு குடுக்கறேன். அதோ அந்த ஷெட்டு கிட்ட உட்காருங்க, ரெடி பண்ணி கொண்டு வரேன். பக்கத்திலேயே கொடை புடிச்சுக்கிட்டு நடக்கிறது மொத்தமும் அலமேலம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி அடுப்புல கடாய வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ ட்ரை பண்ணிக்கிட்டே அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்பைசியா செஞ்சுக்கிட்டு இருந்தா. அலமேலம்மா பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்பா அஞ்சலி அக்கா, சூப்பரா இருக்கு. இந்த கொற்ற மலைக்கு காரசாரமா நூடுல்ஸ் சாப்பிட்டா போன உயிர் திரும்பி வர மாதிரி இருக்கு. உண்மைதான் அஞ்சலி அக்கா, நூடுல்ஸ் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ப்ரொஃபஷனலா செய்யற மாதிரியே இருக்கு. அஞ்சலி அக்கா, உங்க கையில ஏதோ ஒரு மாயம் இருக்கு. ஏன்பா, உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமா இருக்கா இல்ல சும்மா கதை விடுறீங்களா? இல்ல அலமேலம்மா, வேணும்னா உங்க மருமக செஞ்ச நூடுல்ஸ நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. ஆமாங்கத்த, நீங்க கூட ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு வியாபாரம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்பிக்கை வந்துடும். அலமேலம்மா அஞ்சலி செய்யற நூடுல்ஸ ஒரு தடவை வாயில வச்சு டேஸ்ட் பண்ணி, ஆமாமா அஞ்சலி, அவங்க சொன்ன மாதிரி கொற்ற மழையில இந்த காரசாரமான நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போன உயிர் திரும்பி வர மாதிரி அவ்வளோ அற்புதமா இருக்கு. தேங்க்ஸ் அத்த. இன்னும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் வியாபாரத்துக்கு புது உயிர் வந்துருச்சு. இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மழைக்கு ஒதுங்கி நிக்கலான்னு சில பேர் வந்து அங்கே ஷெட்டு கிட்ட வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து நிக்கிறவங்க கூட அந்த நூடுல்ஸ் வாசத்தை பார்த்து அவங்களும் 2 பிளேட் ஆர்டர் பண்ணாங்க. நிறைய கஸ்டமர் வரனால அலமேலம்மா உதவி செஞ்சாங்க. முதல் நாளான அன்னிக்கே வியாபாரம் ரொம்ப நல்லா ஆரம்பமாச்சு. அஞ்சலி வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது, அம்மா அஞ்சலி, வியாபாரம் ரொம்ப நல்லா செஞ்சமா. நீ வியாபாரம் செய்யறதுக்கு ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்ல, புத்திசாலித்தனமா யோசிச்சா போதும்னு நீ நிரூபிச்சிட்ட. என்னோட வார்த்தைய நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நாளையில இருந்து உன் வியாபாரத்துக்கு நானும் உதவி செய்யறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. இதோ இன்னைக்கு செஞ்ச வியாபாரத்தோட லாபம். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுமா, அதையாமா என் கையில குடுக்கற? ஐயோ அத்தை, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் வீட்டு பெரியவங்க நீங்க. அதனால இந்த சம்பாத்தியம் உங்க கையில தானே சேரணும். நான் சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து உங்க கையில சேர்க்கிறேன். வீட்டு செலவுக்கு யார் யாருக்கு என்ன வேணும்னு நீங்களே பாத்துக்குங்க. அலமேலம்மா அஞ்சலியோட வார்த்தையை கேட்டு என் மருமக ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு பாராட்டுனா. மாமியார் மருமகளோட ஒத்துமைய பார்த்து அப்பா புள்ளையும் பாராட்டுனாங்க.
ஒவ்வொரு நாளும் அஞ்சலியோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவகாசம் கிடைச்சா போதும். மனுஷனால சாதிக்க முடியாத விஷயம் வேற எதுவுமே இல்ல.